Interactive mode programming. In interactive mode, Python code can be directly typed and the interpreter displays the results immediately. இப்போ நாங்க 20 plus 22 கொடுத்தேன் கரெக்டா என்னோட பைத்தான் ஐடியல் ஷெல்ல. அது உடனே எனக்கு நெக்ஸ்ட் லைன்லேயே 42 பிரிண்ட் ஆயிடுச்சு, டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க, இன்டர்பிரேட்டர் டிஸ்பிளேஸ் தி ரிசல்ட்ஸ் immediately. The interactive mode can also be used as simple calculator. நான் அதை தான் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன். இப்போ நான் இங்க என்ன பண்ணேன், எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் எதுவுமே சொல்லல. 20 plus 22 அவ்வளவுதான் நான் சொன்னேன் கரெக்டா. இப்போ 22 minus 20நாலும் எனக்கு அதே தான் வரப்போகுது. கரெக்டா, என்னோட ஆன்சர் வந்துருச்சா? 22 minus 20னா எனக்கு அதே ஆன்சர் வந்துருச்சு 2. 20 plus 22 எனக்கு 42 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அது ஒரு சிம்பிள் கேல்குலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்டராக்டிவ் மோட், ஐடியலி இன்டராக்டிவ் மோட, பைத்தான் ஐடியலி இன்டராக்டிவ் மோட நம்ம சிம்பிள் கேல்குலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து நெக்ஸ்ட் லைன்லேயே நம்மளுக்கு வந்து ஆன்சர் சொல்லுது, கேல்குலேட்டரா அதான் பண்ணோம். ஸோ அது மாதிரி ஒரு சிம்பிள் கேல்குலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இன்வோக்கிங் பைத்தான் ஐடியலி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல உங்களோட பைத்தான் வெர்ஷன் இருக்கும் ஐடியலி, அதை சர்ச் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, the following commands can be used to invoke Python ideally from Windowsக்கு தான். ஓகேவா, நெக்ஸ்ட் now Python ideally window appears as shown in the figure. நான் இங்க உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சேன் பாத்தீங்களா, எனக்கு அப்படிதானே இருக்கு. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிச்சோன்னே எனக்கு வந்து இங்க எதுவுமே இல்லாம அப்படிதான் இருந்துச்சு கரெக்டா. நான் தான் இந்த 2 லைன் கோடு எழுதினேன், கோடு கூட இல்ல, அது வெறும் calculation. The prompt greater than symbol indicates that interpreter is ready to accept instructions. உங்களுக்கு புரியுதா? இப்போ இது எதுக்காக இருக்கு, எதை இண்டிகேட் பண்ணுது? நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க, நான் அதை அக்செப்ட் பண்ண போறேன் அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக தான் இந்த greater than symbol இருக்கு. Therefore, the prompt on scheme means IDLE is working in interactive mode. இப்போ ஸ்கிரிப்ட் மோட்ல எப்படி இருக்கான்னு பாருங்க. ஸ்கிரிப்ட் மோட்ல இந்த மாதிரி இருக்கா? இல்ல தானே, ஆனா இன்டராக்டிவ் மோட்ல இருக்கு கரெக்டா. சோ இந்த மாதிரி கிரேட்டர் சிம்பிள் இருந்துச்சு, இந்த ப்ராம்ப்ட் இருந்துச்சுன்னா அப்போ பைத்தான் இன்டராக்டிவ் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க அப்போ கண்ட்ரோல் என் கொடுத்து ஸ்கிரிப்ட் மோடுக்கு மாத்திக்கணும். இஃப் யூ கோனா யூஸ் தி பைத்தான் கோட் as a source. புரியுதா? எங்க விட்டேன்? now let us try a simple calculator by using a simple mathematical expressions. நம்ம என்ன பண்ணோம், 20 plus 22, அவங்க 5 plus 10 கொடுத்துருக்காங்க 15. இப்போ 5 plus 50 into 10 போது அது வந்து எது சிம்பிள் கேல்குலேட்டர்னு சொல்லியாச்சு. பொட்மாஸ் ரூல் தானே யூஸ் பண்ணோம். பொட்மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு BOM, எம்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம், 50 into 10 500. நெக்ஸ்ட் அடிஷன் பண்ணோம், 500 plus 5 505. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. 5 இந்த 2 ஸ்டார் சிம்பிள் வந்துச்சுன்னா அது பவர்னு அர்த்தம், எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸ்போனென்ஷியல் சொல்லுவாங்க, பவர். ஸோ 5 ஸ்டார் 2 அப்படின்னா 5 to the power 2 அப்படின்னு அர்த்தம். 5 to the power 2னா 25 கரெக்டா. 5 ஸ்கொயர் என்னது 25. இப்போ இந்த பைத்தான்ல பிரிண்ட் ஆஃப், இந்த ஆஃப்னா என்னதுன்னா பராந்தசிஸ் தான் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனா ஆஃப்னு சொல்லுவாங்க, அந்த ஃபங்க்ஷன் நேம்க்கு அப்புறம் வருது ஆஃப். ஆஃப்னா பராந்தசிஸ் கரெக்டா, அவங்களோட பிராக்கெட்ஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ் இல்லைனா ட்ரிபிள் கோட்ஸ், இதுக்குள்ள நான் வந்து எத்தனை கோட்ஸ், இந்த சிங்கிள் டபுள் ட்ரிபிள் கோட்ஸ் இந்த 3 கோட்ஸ்ல எதனா ஒன்று கொடுத்து அதுக்குள்ள நான் எதனா டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட அவுட்புட்ல அது அப்படியே பிரிண்ட் ஆகும். புரியுதா நான் சொல்றது? இப்போ புரியலன்னா நான் பண்றேன் பாருங்க. நான் ஆல்ரெடி அந்த டோடோ வச்சிருக்கேன்ல, இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்துட்டு நான் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப்னா பிரிண்ட் பராந்தசிஸ்குள்ள, ஓகேவா. பிரிண்ட் ஆஃப் உள்ள நான் கோட்ஸ்குள்ள, சிங்கிள் கோட்ஸ்ல, இப்போ அங்க வந்து எக்ஸாம்பிளா நம்மளுக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்தாங்களா, நான் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். சிங்கிள் கோட்ஸ்குள்ள என்ன பண்ணலாம், டோடோ டெக்கீஸ்ன்னு டைப் பண்றேன். டோடோ டெக்கீஸ். இப்போ என்னோட அவுட்புட்ல நான் இதை சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க ரன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள போயிட்டு ரன் மாடியூல் இல்லைன்னா F5 கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்தனா என்னோட அவுட்புட் எங்க வருது, இன்டராக்டிவ் மோட்ல என்னோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுதா கரெக்டா. நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இன்டராக்டிவ் மோட்ல என்னோட ஸ்கிரிப்டிவ் மோடோட அவுட்புட் டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன். ஸோ அதுதான் இங்க நடக்குது.
நான் இங்க என்ன பண்ணேன், பிரிண்ட் ஆஃப் டோடோடெக்கீஸ்னு கொடுத்தேன். சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா டபுள் கோட்ஸ் இல்லைன்னா ட்ரிபிள் கோட்ஸ் இது கூட கொடுத்தா மட்டும் தான் அது அப்படியே பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா எரர் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க கோட்ஸ்குள்ள கொடுக்கலன்னா அது வேரியபிளா கன்சிடர் பண்ணும். நான் சொல்றேன் நெக்ஸ்ட் எப்படி இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் நான் சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு கோட்ஸ்குள்ள கொடுக்கறதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொல்லுங்க. ஓகேவா? கோட்ஸ்குள்ள கொடுக்கறதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகும் நம்மளோட அவுட்புட்ல. அவுட்புட் எங்க இருக்கு, இன்டராக்டிவ் மோட்ல. இது வரைக்கும் புரிஞ்சுதா? நான் கோட்ஸ்குள்ள டோடோடெக்கீஸ் கொடுத்துட்டேன், அது அப்படியே இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு எனக்கு. கரெக்டா இங்க டோடோடெக்கீஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ அவ்வளவுதான், இதான் சொல்றாங்க. பிரிண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு இங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் x is equal to 10 y is equal to 20 அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இந்த xன்றது நம்மளோட வேரியபிள். ஓகே, xன்றது நம்மளோட வேரியபிள், 10ங்கிறது நம்மளோட வேல்யூ. ஓகேவா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்க தேர்ட் லெசனை படிச்சீங்களா? மேப்பிங் எதுல பண்ணுவீங்க, ஈக்குவல் டு சைன்ல பண்ணுவீங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல மேப்பிங் எதுல பண்ணுவீங்க, ஈக்குவல் டு சைன்ல பண்ணுவீங்க. அப்போ இதுல நான் அசைன் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ன்ற வேரியபிள்ல 10ன்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ன்ற வேரியபிள் எக்ஸ்ன்ற பாக்ஸ்ல நான் 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த லைனோட மீனிங். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10னா அதான் மீனிங். ஸோ இப்போ y is equal to 20நாலும் yன்ற வேரியபிள்ல 20 நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ x பிளஸ் ஒய்னா என்னது, 10 பிளஸ் 20ன்னு அர்த்தம். கரெக்டா? 10 பிளஸ் 20 z, இந்த 10 பிளஸ் 20ன்றதை நான் zல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பிரிண்ட் z. இப்போ பாருங்க இப்போ இந்த கோட்ஸ்குள்ள தி சம்னு கொடுத்துருக்காங்களா, பிரிண்ட் ஆஃப்ல கோட்ஸ்குள்ள சம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தி சம்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகியது. கரெக்டா? கம்மா zன்னு கொடுத்துருக்காங்க. இந்த zங்கிறது என்னது, நம்மளோட x பிளஸ் ஒய்யோட வேல்யூ. x பிளஸ் ஒய் என்னது, 10 பிளஸ் 20 அப்ப 13 வரும். இங்க வந்து அவுட்புட் தப்பா இருக்குமா, ஈக்குவல் டு வராது. உங்களோட அவுட்புட் எப்படி வரும்னா, இதுக்கான அவுட்புட் எப்படி வரும்னா, தி சம் 13 வரும். ஓகேவா? இதுதான் இதோட அவுட்புட். இங்க ஈக்குவல் டு வராது, ஏன்னா இங்க எங்கேயுமே நம்ம ஈக்குவல் டு கொடுக்கல. இந்த கமா எதுக்கு மேம் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜெட்டுக்கு எதுக்கு நம்ம வந்து கோட்ஸ் போடல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கமா வந்து எதுக்குன்னா வேரியபிள் சொன்னால. இப்ப இந்த எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாம் வேரியபிள். கரெக்டா? இந்த வேரியபிளும் இந்த ஸ்ட்ரிங்கையும், ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ், நிறைய ஆல்பபெட்ஸ். ஓகேவா? இப்போ இந்த வேரியபிள்ஸும் இந்த ஸ்ட்ரிங்கையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் இந்த கமா கொடுக்கறது. புரியுதா? இப்போ இந்த ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் நீங்க ஒரே லைன்லயே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிங்க போது வேரியபிளுக்கு நீங்க கோட்ஸ் கொடுக்க கூடாது, கமா கொடுத்துட்டு வேரியபிளை மட்டும் கொடுத்துடணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ அங்க பிரிண்ட் ஆகும். எக்ஸ் ஜெட்டோட வேல்யூ அங்க பிரிண்ட் ஆகுது. புரியுதா? இப்போ தி சம்ன்றது நம்ம கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டோம், அது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஜெட்ன்றது 30. கரெக்டா? அது இங்க பிரிண்ட் ஆகுது. இங்க நல்லா பாத்துக்கோங்க, இங்க 10ன்றதும் 20ங்கிறதும் நம்மளுக்கு இன்டீஜரா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வரும்போது அது ஸ்ட்ரிங்கா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு உங்களை நான் எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணல. எக்ஸ்ன்றது 10ன்ற இன்டீஜர் வேல்யூ வச்சிருக்கு, ஒய்ன்றது 20ன்ற இன்டீஜர் வேல்யூ வச்சிருக்கு. z is equal to x plus y which is 30. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்ப இங்க பாருங்களேன், தி சம்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதனால அவுட்புட்ல ஈக்குவல் டு வந்திருக்கு. ஆனா இங்க அது ஈக்குவல் டுவே இல்ல. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு கொடுக்கல, அதனால வரல. இங்க ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதனால அவுட்புட்ல ஈக்குவல் டு வந்திருக்கு. ஸோ அவ்வளவுதான்.